கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட மத்தேயு 16வது அதிகாரம் 26வது வசனத்தை நாம் தியானிப்போம். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும், மத்தேயு 16:26, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? ஒரு முறை ஒரு பிரபல போதகர் ஒரு யூனிவர்சிட்டிக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லும்படி போனார். அங்கே ஒரு பெரிய அரேஞ்ச்மெண்ட் செய்யப்பட்டிருந்தது. சாயங்காலம் அந்த மீட்டிங் நடக்கவிருந்தது. அப்போ காலையிலேயே ஒரு பிள்ளை அழுக ஆரம்பிச்சிருச்சு. அது அழுகுதுன்னா நாள் முழுக்க அழுகுது. ஏன் அழுகிற, எதுக்கு அழுகிறன்னு யார் கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்குது. ப்ரொஃபஸர்ஸ் கேட்குறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க. அப்புறம் ஒரு ப்ரொஃபஸர் என்ன பண்ணுறாரு, அவங்க பேரண்ட்டுக்கு ஃபோன் பண்ணிட்டார். அவங்க அப்பா வரார், அவங்க அப்பா அம்மா 2 பேரும் வராங்க. வந்து ஏன் அழுகிற, உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் அழுதுகிட்டே இருக்கேன்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க அம்மாக்கிட்டே அது பதில் சொல்ல. அவங்க அப்பா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். கூப்பிட்டு, உனக்கு என்ன வேணும், ஏன் அப்படி அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோபமாக கேட்டார். கேட்டோன்னே அந்த பொண்ணு சொன்னிச்சான், எனக்கு தெரியல, எனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியலை. அப்போ அதுக்கே தெரியல அதுக்கு என்ன வேணும்னு. இது போன்ற ஒரு பிரச்சனை. அப்போ ஒரு மனிதனுக்கு தனக்கு என்ன வேணும்னு சரியாக தெரியாது. அப்போ ஒரு மனிதன் என்ன நினைக்கிறான், தன் கண் கண்டதையெல்லாம், நான் இச்சிக்கிறதெல்லாம் கிடைச்சா எனக்கு சந்தோஷமாக இருக்கும், எனக்கு அதில் ஒரு திருப்தி கிடைச்சிரும், எனக்கு அதில் ஒரு நிறைவு கிடைச்சிரும்னு நினைக்கிறான். அதான் பிரசங்கி 2வது அதிகாரம் 10வது வசனம் இப்படியா சொல்லுது. பிரசங்கி 2:10, என் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை, என் இருதயத்திற்கு ஒரு சந்தோஷத்தையும் நான் வேண்டாம் என்று விலக்கவில்லை, நான் செய்த முயற்சிகள் எல்லாம் என் மனம் மகிழ்ச்சி கொண்டிருந்தது, இதுவே என் பிரயாசங்கள் எல்லாவற்றினாலும் எனக்கு வந்த பலன். அப்போ என் கண்ணு எதை இச்சிச்சிச்சோ, எதை விரும்பினுச்சோ, எதையும் நான் தடை பண்ணலை. என் கண்ணு விரும்பினதெல்லாம் என் கண்ணுக்கு கொடுத்தேன். எல்லா ஆபாசமான காட்சிகள், தீமையான எல்லாவற்றையும் எனக்கு நான் கொடுத்தேன். எதையும் நான் வேணான்னு விளக்கலை, எதையும் நான் வேணான்னு முயற்சி பண்ணலை. என் மனம் மகிழ்ச்சியாக தான் இருந்துச்சு. அந்த நேரத்தில் மகிழ்ச்சி கிடைச்சிச்சு, சிற்றின்பம், கொஞ்சம் நேரம் சந்தோஷமாக இருந்துச்சு. அதே பிரசங்கி 2வது அதிகாரம் 11வது வசனம், என் கைகள் செய்த சகல வேலைகளையும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன், இதோ எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாய் இருந்தது, சூரியனுக்கு கீழே பலன் ஒன்றுமில்லை. எல்லாத்தையும் அனுபவிச்சேயா, எதையும் நான் தடை பண்ணலை, என்னென்ன விரும்பினோன்னு எல்லாவற்றையும் நான் பெற்றுக்கொண்டேன். ஆனால் இது எல்லாம் மனதுக்கு சஞ்சலத்தை மாத்திரம்தான் தந்தது. இது எனக்கு திருப்தியை, நிறைவை, சமாதானத்தை, சந்தோஷத்தை தரவில்லை. ஒரு குடிகாரன், அவன் குடிக்கிறான், நல்லா குடிக்கிறான், நல்லா ஃபுல்லு எவ்வளோ வேணுமோ குடிக்கிறான். நல்லா குடிச்சிட்டு ஃபுல்லாக அவன் போதையில் அவன் அன்கான்ஷியஸ் ஆகிட்டான். அடுத்த நாள் எந்திரிக்கிறான், அப்பா நல்லா குடிச்சிட்டோம், நல்ல திருப்தி, நிறைவு, ஓகே இனிமேல் குடிக்க வேணாம் அப்படின்னு முடியுதா? இல்லை, அடுத்த நாள் இன்னும் குடிக்கணும். நல்ல ஒரு சினிமா பார்த்துட்டோம், நல்ல ஒரு அருமையான படம், திருப்தியாக பார்த்துட்டோம், ஓகே இனஃப் அப்படின்னு சொல்ல முடியுதா? இல்லை, அடுத்து என்ன படம் வரும், திரும்ப பார்க்கணும் இல்லையா? அப்போ நம்ம ஒரு விஷயம் சந்தோஷம் தரும் என்று சொல்லி தேடி போகிறோம், அது நமக்கு திருப்தியோ நிறைவோ தரவில்லை. அந்த ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அது நம்ம மகிழ்ச்சிப்படுத்துதே தவிர அதுக்கப்புறம் அகெயின் வி கோ இன் சர்ச் ஆஃப் த சேம் திங். வி ஆர் நாட் ஃபுல்ஃபில்டு. நமக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கல. வி டோன்ட் கெட் அ சென்ஸ் ஆஃப் ஃபுல்ஃபில்மெண்ட். அப்போ எப்போ ஒரு மனிதனுக்குள் திருப்தி கிடைக்கும், எப்போ ஒரு மனிதனுக்குள் நிறைவு கிடைக்கும் அப்படின்றது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். அப்போ அந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை பார்க்கிறோம். அதில் எப்படியாய் பார்க்கிறோம், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்துமாவானான். அப்போ தேவனாகிய கர்த்தர் மனுஷனை மண்ணிலிருந்து படைக்கிறார், உண்டாக்குகிறார். உண்டாக்குனதுக்கு அப்புறம் ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். அப்பொழுது மனிதன் ஜீவ ஆத்துமாவானான். மனிதன் தேவனுடைய ஆத்மாவை பெற்று தேவன் தான் அவனுக்குள்ள ஊதுகிறார். அப்பொழுது அவன் ஜீவ ஆத்துமாவாக மாறுகிறான். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு ஜீவன் இருக்கிறது, ஒரு ஜீவ ஆத்துமா இருக்கிறது. அப்போ அதை குறித்து தான் மீண்டும் பிரசங்கி 12வது அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிக்கிறோம். இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகிறதற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிரயாயத்திலே நினை. அப்போ
மண் என்பது நம் சரீரத்தை குறிக்கும். மண்ணானது மீண்டும் மண்ணுக்கே திரும்பும், மீண்டும் பூமிக்கே திரும்பிடும். அது ஒரு நாள் வரும். அதுக்கு முன்னாடி அந்த ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகிறதற்கு முன்னாடி உன் வாலிப பிராயத்திலே உன் தேவனை, உன் சிருஷ்டிகரை நினை. வேதம் சொல்லுகிறது, ஏனென்றால் உனக்குள் இருக்கக்கூடிய ஜீவ ஆத்மா தேவனிடமிருந்து வந்தது. அந்த ஜீவ ஆத்மாவுக்கு நீ எவ்வளவு கோடி கோடியாக பணம் கொடுத்தாலும் சரி, புகழை கொடுத்தாலும் சரி, போதையை கொடுத்தாலும் சரி, குடியை கொடுத்தாலும் சரி, ட்ரக்ஸை கொடுத்தாலும் சரி, ஒரு பெண்ணுடைய உறவை கொடுத்தாலும் சரி, எதுவும் உன்னை திருப்திப்படுத்தாது. You will not have the sense of fulfillment. Never. அந்த ஜீவாத்மாவுக்கு தேவை தேவன். அதை படைத்த தேவனே ஒரு மனிதனுக்குள் வந்தால்தான் அவனுக்குள்ள திருப்தி, நிறைவு, சந்தோஷம், சமாதானம் வரும். அப்போ பிரசங்கி 8வது அதிகாரம் 8வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, ஆவியை விடாது இருக்கிறதற்கு ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை, மரண நாளின் மேலும் அவனுக்கு அதிகாரம் இல்லை. அப்போ ஆவியை விடாமல் ஒரு மனுஷன் இருக்க முடியாது. இன்றைக்கி சொல்லலாம், ஐ எம் வெரி ஸ்ட்ராங், ஐ எம் அ யூத், எல்லாம் சொல்லலாம், ஐ எம் வெரி யங். ஆவியை விடாது இருக்கிறதுக்கு ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை. நீ எவ்வளோ ஜிம்முக்கு போகலாம், எவ்வளோ நீ ஒன்று ஸ்ட்ராங்காக வச்சுருக்கலாம், அதெல்லாம் ஒரு நாட்கள் வரைக்கும் தான். வயோதிகம் என்று வரும் பொழுது அவ்வளோதான். உடம்பு, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது ரொம்ப குறைவானது. லைஃப் இஸ் வெரி ஷார்ட். அப்போ அந்த மரண நாளின் மேல் உனக்கு அதிகாரம் இல்லை. அப்போ அந்த ஜீவ ஆத்மாவுக்கு திருப்தியை தரக்கூடிய தேவனை தேட வேண்டும். இப்படித்தான் ஒருத்தன் இருந்தான். அவங்க வீட்டில் 2 பசங்க, அவன் சின்ன பையன். அவங்க அப்பாவனுடைய கட்டுப்பாட்டில், அப்பாவனுடைய ஆளுகையெல்லாம் இருக்க விரும்பலை. அப்போ என்ன பண்ணுறான், என்னுடைய ப்ராப்பர்ட்டி எனக்கு பிரித்து கொடுங்க, என்னுடைய சொத்தை எனக்கு கொடுங்க, நான் ஒதுங்கி போயிடுறேன், இனிமேலும் உங்களால்கிட்ட என்னால் வாழ முடியாது சொன்னான். எல்லாவற்றையும் பிரிச்சுக்கிட்டு போனான். இந்த முதல்ல பார்த்தோம் இல்லையா, என் கண் இச்சித்த ஒன்றையும் நான் எனக்கு தடை பண்ணவில்லை. என்னென்ன விரும்பினானோ எல்லாத்தையும் அனுபவிச்சான். லூக்கா 15வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 32 வசனங்கள் வரைக்கும் நீங்கள் அந்த சம்பவத்தை வாசித்து பார்க்கலாம். இந்த ப்ராடிகல் சன் என்று சொல்லுவார்கள், கெட்ட குமாரன், ஊதாரி மைந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ எல்லா விதமான சொகுசுகள், சந்தோஷங்கள், சமாதானங்கள், எல்லா விதமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிறான். ஆல்கஹால், ட்ரக்ஸ், கேர்ள்ஸ், வாட் எவர், என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும், அவனுடைய உணர்ச்சி தேடல்கள் எல்லாவற்றையும் பூர்த்தி பண்ணான். ஆனால் அவனுக்கு திருப்தி கிடைக்கல. எல்லாவற்றையும் அழித்து தீர்த்தான். அவன் கையில் இருந்த எல்லா பணத்தையும் செலவு பண்ணி கடைசியாக அந்த பாதையில் போனவன், தன்னுடைய உணர்ச்சிகளை சார்ந்து போனவன் பன்றிகளோடு படுத்து கிடந்தான். ஒருவேளை சாப்பாட்டுக்கு பலி இல்லாமல் கிடந்தான். உன் உணர்ச்சிகளை சார்ந்து நீ செயல்படும் போது என்ன நடக்கும் உன் வாழ்க்கையில் என்பதற்கு இது இயேசுவே சொன்ன உண்மையாக இருக்கிறது. இப்படி தான் பார்க்குறோம். தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரியில் ஒரு பெண் MBBS மாணவி, அவள் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட். அப்போ ஃபேஸ்புக்கில் ஒரு பையனை பார்க்குறான், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிறான், அவன் ரொம்ப அழகாக இருக்கிறான். அப்போ அவங்க கூட பேசுகிறான். அவன் ஒரு இன்ஜினியர்னு தன்னை அறிமுகப்படுத்தி கொள்கிறான். இவன் ஒரு டாக்டர். அப்போ நம்ம வீட்டில் ஏற்றுக்குவாங்கன்னு அவளுக்குள்ளே ஒரு எண்ணம் வருகிறது. அந்த உணர்ச்சியை சார்ந்து, அந்த விருப்பத்தை சார்ந்து அவர் செயல்பட ஆரம்பித்தால், அவனோடு கூட நெருங்கி பழக ஆரம்பித்தால், திருமணமே செஞ்சுக்கிட்டா. திருமணம் செஞ்சுக்கிட்டு அவன் வீட்டுக்கு போகிறான். இல்லை இந்த ஒரத்தநாடு பகுதியில் நடந்த உண்மை சம்பவம் இதெல்லாம். அப்போ அங்கே போகும்போது அப்போ அன்னைக்கு தான் தெரியுது அவன் ஒரு இன்ஜினியர் இல்லை, எலக்ட்ரீஷியன் என்று. அதுவும் காலங்காத்தாலேயே எந்திரிச்சு குளிச்சுட்டு குடிக்கிற இன்ஜினியர், குடிச்சிட்டு வீட்டிலே படுத்து கிடக்கிற இன்ஜினியர்னு எலக்ட்ரீஷியன்னு கல்யாணம் ஆன மறுநாள் தான் தெரியுது. அப்போ அங்கேயே எடுக்கிறா, தன்னுடைய ஷால் எடுக்கிறா, அந்த வீட்டிலேயே அந்த ஃபேன்லேயே தன்னுடைய வாழ்க்கை முடித்து கொள்கிறாள். இனிமேல் எப்படி நான் போய் நிற்பேன் எங்கள் அப்பா அம்மாட்ட? ஆசாசியாக படிக்க வச்சு டாக்டருக்கு படிக்க வச்ச தாய் தகப்பனை எப்படி ஃபேஸ் பண்ணுவேன்? என்னுடைய உணர்ச்சிகளை சார்ந்து நான் எடுத்த தப்பான முடிவிலிருந்து என்னால் மீண்டு வர முடியல என்று சொல்லி அந்த இடத்திலேயே தன்னுடைய வாழ்க்கையை மாய்த்து கொண்டாள். உணர்ச்சிகளை சார்ந்து நாம் எடுக்கக்கூடிய முடிவு என்பது எப்பொழுதுமே நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. கரிஸ்மா என்ற ஒரு பெண்ணை பார்க்கிறோம் கேரளாவில். அளவுக்கு அதிகமான நெருக்கத்தோடு கூட ஒரு ஆண் பெண் நட்பு. 2 பேரும் வெளியூருக்கு சென்று தங்குகிற அளவிற்கு, லாட்ஜில் ரூம் பிடித்து தங்குகிற அளவுக்கு நெருங்கி பழகினார்கள். அப்போ இது குறித்த ஃபோட்டோஸ் எல்லாம் அவங்களுடைய சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டில் அவங்க ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. நாங்கள் தான் கணவன் மனைவிகள் என்று சொல்லி அவர்கள் பிரகடனப்படுத்தினார்கள். அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க லைஃப்பை. அப்போ ஒரு சூழ்நிலை வருது, ஒன்றை விட இன்னொன்று பெட்டராக தெரியுது. அப்போ இவரை கழட்டி விட முடியல. அப்போ என்ன பண்ணலாம்? ஒரு ஜூஸில்
இப்படி ஒரு விஷத்தை கலந்து அவனுடைய வாழ்க்கை முடித்து விடலாம். அப்போ அந்த பிசாசு அந்த சிந்தனையை கொண்டு வருகிறான். பிசாசு அந்த எண்ணத்தை ஒரு மனிதனுக்குள்ளே விதைக்கிறான். இவனை கொண்டுட்டு நீ சந்தோஷமாக இருக்கலாம், நீ குடி நீ சந்தோஷமாக இருக்கலாம், நீ இந்த ட்ரக்ஸை எடுத்துக்க நீ சந்தோஷமாக இருக்கலாம், நீ இந்த காரியம் உனக்கு சந்தோஷப்படுத்தும் என்று சொல்லி ஒவ்வொரு சந்ததிகளையும் அவன் வஞ்சித்து கொண்டு இருக்கிறான். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். உனக்குள்ள ஒரு சிந்தனையை கொண்டு வந்து இது உனக்கு சந்தோஷம் என்று காண்பித்து உன்னுடைய வாழ்க்கையை அழிப்பதற்கே அவன் உன்னிடத்தில் வருகிறான். உனக்கு நல்லது செய்யறதுக்கு அவன் உங்ககிட்ட வரல. அப்போ அந்த பொண்ணுக்கு அந்த சிந்தனை வருது. அந்த சிந்தனையை கொண்டு வந்து விதைக்கிறான். அப்படி விதைச்சோன்னா அந்த சிந்தனையை சார்ந்து செயல்பட ஆரம்பிக்கிறான். இப்போ தேவனுக்கு ஏற்ற சிந்தனையானு யோசிக்கலை. அப்போ அந்த சிந்தனையை சார்ந்து அவள் செயல்படும் போது அங்கே என்ன ஆகுது? அவளுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது, தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. அந்த கோர்ட்டில் அந்த தீர்ப்பை எழுதி அந்த நீதிபதி அந்த தீர்ப்பை வாசிக்கும் பொழுது அங்கே கதறி அழுகிறா, கதறி தேம்பி தேம்பி அழுகிறா. அதுக்கப்புறம் அப்படியே அமைதி ஆயிட்டான் அந்த பெண்ணு. ஒரு மயான அமைதி, ஒரு மயான அமைதி. அந்த மரண இருள் அந்த இடத்துல சூழ்ந்து கொண்டது. நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை விடுவிப்பதற்காக எந்த விதமான தவறையும் செய்யாத, நம்மை போல் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அந்த தண்டனை அனுபவித்தார். நாம பாவத்திலிருந்து விடுபடணுங்கிறதுக்காக, நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்படணுங்கிறதுக்காக அவர் தன்னுடைய ஜீவனை கல்வாரி சிலுவையிலே தந்தார். அவருடைய ரத்தம் கடைசியாக அவருடைய விலா எலும்புகளுக்குள்ளே அவரை குத்தும் பொழுது ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது. அந்த ரத்தத்தில் கூட அந்த தண்ணீர் கலந்து வருகிற அளவிற்கு தன்னுடைய ரத்தம் முழுவதையும் நமக்காக சிந்தினார். நம்முடைய ரட்சிப்புக்காக உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியாக இந்த பூமிக்கு வந்தார். மேபி யூ திங்க் தட் யூ ஆர் லாஸ்ட். ஐயோ, நான் தொலைந்து போயிட்டேனே, நான் பாவத்தில் சிக்கிக்கிட்டு இருக்கேனே, என்னால் மீண்டு வர முடியுமா அப்படின்ற ஒரு நிலையில் நீ ஒரு வேளை இருக்கலாம். நோ ஹோப், அப்படி ஒரு நிலையில் நீ இருக்கலாம். பட் தெர் இஸ் ஹோப். லூக்கா 15வது அதிகாரம் 4லேருந்து 10 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அதில் ஒரு ஆடு காணாமல் போயிடுச்சு. அந்த மேய்ப்பனை விட்டு அந்த ஆடு தன்னுடைய மனம் போன போக்கில் போணுச்சு, குடியை நோக்கி போணுச்சு, மனதில் உணர்ச்சிகளை சார்ந்து போணுச்சு. எதெல்லாம் சந்தோஷம் அது நம்பினுச்சோ அதையெல்லாம் சார்ந்து போணுச்சு. அங்கே அவன் வேற ஒருத்தர் விதைச்ச சிந்தனையை நம்பி போணுச்சு. அந்த ஆட்டை தேடி அவர் வந்தார். அதை அவர் தன்னுடைய தோளின் மேல் சுமந்து அதை கூட்டிகிட்டு வந்து மந்தையில் சேர்த்தார். அப்போ மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாவதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு சொன்னார். மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. எனவே நான் ரொம்ப மோசமான நிலையில் இருக்கேனே, என்ன இந்த இயேசுவால் ரட்சிக்க முடியுமா, எனக்கு இந்த இயேசு உதவ முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு உதவி செய்கிறது தான் அவருடைய பிரதானமான நோக்கமே. பாவிகளை ரட்சிக்கத்தான் மனுஷகுமார் இந்த பூமிக்கு வந்தார். பாவிகளை ரட்சிக்கத்தான் தேவன் மனிதனாக இந்த பூமிக்கு வந்தார். எனக்கு தான் இயேசு, உங்களுக்கு தான் இயேசு. யூ ஹாவ் அ ஹோப். உங்களுக்கு ஒரு நம்பிக்கை நங்கூரமாய் ஏதோ இயேசுவை நான் அறிமுகப்படுத்துகிறேன். இப்படித்தான் முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் இருப்பர். ரொம்ப நான் பாவியாச்சே, ரைட், நல்லது. உங்கள் பாவம் எல்லாத்தையும் மன்னித்து அதெல்லாம் காணாதவரை போல, அறியாமல் நீங்கள் செய்த காரியங்கள் எல்லாம் அவர் காணாதவரை போல விட்டு விடுகிறார். எல்லாவற்றையும் he wipes away with his blood. பழைய ஏற்பாட்டில் லேவியர் ஆகமத்தை வாசிச்சிங்கன்னா 4வது அதிகாரம் 1லேருந்து 4 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் ஒரு மனிதன் ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வருவான் அல்லது ஒரு விலங்கை கொண்டு வருவான். அந்த விலங்கின் மேலே அந்த லேவியர் அந்த லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர் தரையில் கையை வைப்பார். அப்படி வைக்கும் பொழுது அந்த மனுஷனுடைய எல்லா பாவமும் அந்த விலங்கு மேலே வந்து இறங்கிடும். இறங்கினதுக்கப்புறம் அந்த விலங்கு அசுத்தம் என்று கருதப்பட்டு அது உடனடியாக வெட்டி பழி கொடுக்கப்படும். அதுபோல உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசு வந்தார். எனக்காக, உங்களுக்காக, நம்முடைய பாவங்களுக்கு குற்ற நிவாரண பலியாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர் தன்னுடைய இரத்தத்தை நமக்காக சிந்தி இருக்கிறார். சங்கீதம் 32:1-2 வசனங்கள் இப்படியா சொல்லுகிறது: எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். எவன் மன்னிக்கப்பட்டானோ அவன் பாக்கியவான். நீங்கள் தேவனால் மன்னிக்கப்பட வேண்டுமா? அவரிடத்தில் உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுங்கள். அவரிடத்துல தான் பாவ மன்னிப்பு இருக்குது, அவரிடத்துல தான் பாவ விடுதலை இருக்கிறது.
லேவியர் 1வது அதிகாரம் 1-4 வசனம். சாரி, நான் 4வது அதிகாரம் சொல்லிட்டேன். லேவியர் 1:1-4 வசனம். அதில் பார்த்தீங்கன்னா அந்த சம்பவம் இருக்கும், அந்த ஆட்டுக்குட்டியை கொண்டு வருகிற சம்பவம். சரி, யோவான் 1வது அதிகாரம் 29வது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம், இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று யோவான் ஸ்நானகன் இயேசுவை உலகத்திற்கு அறிமுகப்படுத்துகிறார். அப்போ இரத்த பிரபோஷனா பாவ விமோசனா என்று பிற வேதங்கள் கூட சொல்லுகிறது. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அந்த பாவ மன்னிப்பை கொடுக்கும்படிக்கு தன்னுடைய ஒரே பேரான மகனை தேவன் சிலுவையில் நமக்காக தொங்க விட்டார். வானத்துக்கும் பூமிக்கும் நடுவாக ஒரு கேலி பொருளாக, வேதனை நிறைந்தவராக, வியாகுலப்படுகிறவராக அவரை தொங்க விட்டார். நீங்களும் நானும் ரட்சிக்கப்படணுங்கிறதுக்காக நம்முடைய பாவத்திற்கான ஆக்கினை அவர் மேல் வந்தது. எனவே இந்த ஆத்மாவின் தாகத்தை தீர்க்கக்கூடிய ஜீவ ஊற்றாய் ஒரு மனிதனுக்குள் இயேசு வருகிறார். யோவான் 7வது அதிகாரம் 37-38 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன், என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். ஒருவன் தாகமாக இருக்கிறியா? உன்னுடைய பசியை தீர்க்கிறதுக்கு, உன்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்கு நீ வேற எதையோ தேடாத. சினிமாவினுடைய எனக்கு சந்தோஷத்தை கொடுத்துருன்னு நினைக்காத, ஆல்கஹால் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்துரும், இந்த போதை பழக்க வழக்கின் நிறைவை கொடுத்துருன்னு நினைக்காத. அதெல்லாம் உன்னை வஞ்சித்து ஏமாத்திரும். அப்படி இருந்தினா, நீ தாகமாக இருந்தினா என்னிடத்துல வா. இயேசு சொல்லுகிறார், என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். இயேசு அவர் இந்த பூமியில் வந்த பொழுது சொன்னார், நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்காவிடில் நீங்கள் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். Your sins will kill you. Your sins will destroy you. உங்கள் பாவங்களிலே நீங்கள் சாவீர்கள் என்று சொன்னார். அதைத்தான் பாருங்கள், இயேசு இந்த இடத்துல சொல்லுகிறார், இதெல்லாம் உங்களுக்கு திருப்தி கிடைச்சிடும், இதெல்லாம் உங்களுக்கு நிறைவு கிடைச்சிடும் போகாதீங்க. அதெல்லாம் வெறும் மகிழ்ச்சிங்கிறது அது ஒரு 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 சின்ன வேர்டு, கொஞ்ச நேரம் தான் இருக்கும். சிற்றின்பம், தமிழில் சொல்ல போனால் சிற்றின்பம், அவ்வளோதான். ஆனால் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கிறதுங்கிறது எந்த சூழ்நிலை மாறினாலும், எது நடந்தாலும், உலகத்தில் பஞ்சம் வந்தாலும், கொரோனா வந்தாலும், வியாதி வந்தாலும், எது வந்தாலும் கர்த்தர் உனக்குள் தருகிற சந்தோஷத்தை யாராலையும் எடுத்து போட முடியாது. அந்த சந்தோஷம் உனக்குள்ளே வந்துட்டா இந்த சிற்றின்பங்கள்லாம் நீ தேட முடியாது, அவரை தான் நீ தேடுவ. அந்த வாழ்க்கைக்கு உன்னை ஒப்புக்கொடு. இன்றைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு 4 முக்கியமான முடிவு எடுக்கும்படி நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், அழைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டிசிஷன், பாவத்தை விட்டு மனம் திரும்பு. பாவத்தை வாலண்டியராக போய் செய்கிற அந்த ஒரு சிந்தனையில் இருந்து, அந்த ஒரு மனதிலிருந்து உன்னுடைய மனதை திருப்பு. உலகத்திலிருந்து, பாவத்திலிருந்து உன்னுடைய மனதை தேவனை நோக்கி திருப்பு, மனம் திரும்பு. அண்ட் தென் சரண்டர் யுவர் லைஃப் டு கிரைஸ்ட். உன்னுடைய வாழ்க்கையை இயேசுவினிடத்தில் ஒப்புக்கொடு. ஏற்கனவே நான் ஒப்பு கொடுத்து தாங்க இருக்கேன், இப்போவும் நான் விழுந்துக்கிட்டு தான் இருக்கேன். ரீசரண்டர் யுவர் லைஃப் டு கிரைஸ்ட். மீண்டும் உன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணி. உன்னுடைய அர்ப்பணிப்பில் என்ன குறைகள் இருந்தது பாரு, சிந்தி அவர்கிட்ட ஒன்று மீண்டுமாய் ஒரு விஷயம் ஒப்புக்கொடு. அந்த தேர்ட் டிசிஷன், அக்செப்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் த்ரூ ஃபெய்த். விசுவாசத்தின் மூலமாக இயேசுவை உன்னுடைய உள்ளத்தில் பெற்றுக்கொள். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இயேசுவை உன்னுடைய இருதயத்திலே வசிப்பவராக பெற்றுக்கொள். அடுத்ததாக, ஃபாலோ ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசுவை பின்பற்றும்படி உன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடு. அவரை பின்பற்ற விரும்பினால் நீ அவருடைய வார்த்தையை படிப்ப. அவர் படித்தாதானே தெரிஞ்சுக்கலாம் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு, இல்லையா? அப்போ கர்த்தராகி இயேசுவை விசுவாசி, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி இயேசு சொன்னார், பைபிள் சொல்லுகிறது. அப்போ நீங்கள் இப்போ கம்யூனிஸ்டத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் கம்யூனிஸ்டத்தை புரிந்து கொண்டால் தான் பின்பற்ற முடியும். இப்போ நீங்கள் பிளேட்டோவை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பிளேட்டோவினுடைய தத்துவங்களை நீங்கள் படித்து புரிந்து கொண்டால் தான் பின்பற்ற முடியும். ஆனால் இயேசுவை மாத்திரம் சொல்கிறார், கர்த்தராகி இயேசுவை விசுவாசி. நீ விசுவாசத்தோடு அவரை ஏற்றுக்கொள். விசுவாசித்தவர் என்று உள்ளத்தில் இருக்கிறவராக நீ ஏற்றுக்கொள். அப்படி ஏற்றுக்கொள்ளும் போது உன்னோட பாவத்தை விட்டு விலகக்கூடிய கிருபைகள் உனக்கு கிடைக்கும். பரிசுத்த ஆவியானவரிடத்தில் வரும்போது நீ பலனடைந்து உலகம் முழுவதிலும் எனக்கு சாட்சியாக இருப்பாய். இயேசு சொல்லுகிறார், இன்றும் தேவனுடைய இந்த குரலுக்கு நீங்கள் செவி கொடுக்காமல் இதை தள்ளாதீர்கள். இதை தள்ளாதீர்கள். உங்களுடைய ஜீவன் என்றைக்கு உங்களை விட்டு போகும் என்று தெரியாது. So this is a chance that God is giving to you. So you have to take the right decision. You have to take the right choice. அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். உங்களுடைய சிந்தனை முழுவதும் பரிசுத்தமாய் மாறும். தேவனுடைய வார்த்தைகளால் நிரப்பப்படும். அப்போ உங்கள் படிப்பு மேலே உங்களுக்கு கவனம் இருக்கும். உங்கள் வாழ்க்கையினுடைய ஆக்கப்பூர்வமான முன்னேற்ற காரியங்கள் மேலே உங்களுடைய கவனம் இருக்கும்.
இங்கே அலசடிப்பட்டு கொண்டு படிக்க வேண்டிய வயசில் கவனத்தை, வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் கவனத்தை செலுத்த வேண்டிய வயசில் இந்த பாவ இச்சைகளால் நீங்கள் ஈர்க்கப்பட்டு இங்கும் அங்கும் அலசடிப்பட்டு கொண்டு ஒரு படிப்பில் கவனம் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் இழந்து போய் தொலைத்து போய் நாளைக்கு ஒரு 20 வருஷம் கழித்து நீங்கள் நிற்கக்கூடிய அந்த நிலையை நீங்கள் நினைத்து பாருங்கள். தேவனிடத்தில் இப்போவே வந்து விடுங்கள். உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுங்கள். அவர் நல்லவர். அவர் என்னை மாற்றினார், என்னை பரிசுத்தப்படுத்தினார், பலப்படுத்தினார், சாட்சியாய் நிறுத்தினார். இன்றும் அவர் என்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். தேவ பக்தி. நீங்கள் இதுக்கு முன்னாடி பாவத்துக்கு அடிமையாக இருந்தீங்க, இப்போ தேவனுக்கு அடிமையாக இருக்கிறீங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் பரிசுத்தமாகுதல் என்று வேதம் ரோமர் 6வது அதிகாரத்தில் கடைசி 2 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். யோசேப் என்ற ஒரு வாலிப பையன் இருந்தான். அவன் பாவத்தை தேடி போகலை, பாவம் அவனை தேடி வந்துச்சு. அவன் வேலை பார்த்த இடத்துல அவன் எஜமானுடைய மனைவி ஒரு தப்பான சிந்தையோடு அவனை அழைக்கும்போது அவன் சொன்னான், ஜீவனுள்ள தேவனுக்கு விரோதமாக இப்பேற்பட்ட பொல்லாங்கை நான் உடன்படுவது எப்படி என்று சொன்னான். எப்படி அப்படி சொன்னான்? அதுக்கு முன்னாடி படிச்சிங்கன்னா தெரியும். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். நீங்கள் விசுவாசத்தோடு அவரை ஏற்றுக்கொள்ளும் போது அவர் கட்டாயம் உங்களிடத்தில் வந்து விடுவார். நீங்கள் மனம் திரும்பும் போது இயேசு உங்களிடத்தில் வருவார். இயேசுவின் பக்தி மட்டும், இயேசுவின் மேலே பக்தி மட்டும் நீங்கள் ஏதோ கும்பிட்டுட்டு போனால் போதும் நினச்சிக்க வேண்டாம். இயேசுவை ஒருத்தவன் ஏற்றுக்கொள்கிறான், விசுவாசிக்கிறான்னு சொன்னால் அவன் மனம் திரும்பி அவரை பின்பற்றும்படி அவர்கிட்ட திரும்பணும். இயேசு கிறிஸ்து வாயை திறந்து சொன்ன முதல் வார்த்தை, மனம் திரும்பி சுவிசேஷத்தை நம்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. அந்த பரலோக ராஜ்யம் எங்கே நிறுவப்படும்? உங்களுடைய உள்ளங்களில் நிறுவப்படும். உங்களுடைய உள்ளங்களிலே நிறுவப்படும். அந்த பரலோக ராஜ்யம் என்பது தேவன் எதை சொல்லுகிறாரோ அதை செய்யக்கூடிய ஒரு நிலை, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு நிலை. அந்த நிலை தான் பரலோக ராஜ்யம். அதை நம்முடைய இருதயத்தில் அவர் நிறுவுகிறார். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்குள் இருக்கிற அந்த பழைய மனுஷனை அவர் சிலுவில் அறைந்து கொன்று கிறிஸ்துவுக்குள் ஒரு புதிய மனுஷனை நம்மை மாற்றுகிறார். அந்த மனுஷன் வலிமை பெற்றணும். பழைய மனுஷன் சாகடிக்கப்படணும், சுயத்திற்கு மறிக்கணும். நிறைய வேதத்தில் நிறைய சத்தியங்கள் இருக்குது, நிறைய பொக்கிஷங்கள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் படித்தவரை தெரிந்து கொள்ள 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 என்ன ஆகும்? அந்த நீங்கள் ஒவ்வொரு நாளும் அவருக்குள்ளே மறுபம் அடைவீங்க. உங்கள் வாழ்க்கை மாறும். உங்களுக்குள்ள ஜாய் கிடைக்கும், சந்தோஷம், ஜாய். சிற்றின்பம் கிடையாது, இது பேரின்பம். அது கிடைக்கும் உங்களுக்குள்ள. அவர் தருகிற சந்தோஷம், இயேசு தருகிற சந்தோஷம், சமாதானம் உங்களுக்குள்ள கிடைக்கும். அது உங்களை தூக்கி நிறுத்தும். எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி, அது உங்களை தாங்கும், வழிநடத்தும். எனவே இன்று இயேசுவிடம் உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்கள். இப்பொழுதும் நாம் ஜெபிப்போம். அப்பா, பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே ஒரு சிந்தையை தந்தீரே. உம்மிடத்தில் வாழ்க்கை அர்ப்பணிக்க வேண்டும், மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்தீரே. ஆண்டவரே உமக்கு நன்றி. அப்பா, எங்களுடைய வாழ்க்கையை இப்பொழுதும் இதை கவனித்து கொண்டு இந்த ஜெபத்தை கவனிக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே தங்களை அர்ப்பணிக்கிறவர்களாய் காணப்படும்படி ஒப்புக் கொடுக்குற ஆண்டவரே, அவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும், மனம் திரும்பவும், உம்மை இருதயத்தில் பெற்றுக்கொள்ளவும், உம்முடைய சித்தம் செய்கிறவர்களாய் காணப்படவும், இயேசுவை இருதயத்தில் பெற்றுக்கொண்டவர்களாய் இருக்கவும், உம்மையே பின்பற்றவும் எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே. எங்களுடைய அர்ப்பணிப்பை ஆசீர்வதியும், இந்த அர்ப்பணிப்பை உறுதிப்படுத்தும். கர்த்தர் தாமே செயல்படும். இதை கேட்கிற ஒருவருடைய வாழ்க்கை வீணாய் போய்விடாதபடிக்கு ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும், ஸ்திரப்படுத்தும், பலப்படுத்தும், அவர்களை கட்டும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ். தேங்க்யூ.